இன்னைக்கு நமக்கு பால் ஆடையிலிருந்து கீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒவ்வொரு நாளும் பால் காய்க்கிற சமயத்துல மேல அந்த ஆடை வருது இல்ல, பால் ஏடுன்னு இத சொல்லுவாங்க. அதை நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருந்தது. இப்போ அத ஃப்ரீசர்ல இருந்து ஒரு 2 மணிக்கூருக்கு முன்னாலே வெளியே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இத நம்ம மிக்சியில கொஞ்சம் கோல்டு வாட்டர் விட்டு இத கொஞ்சம் அரைச்செடுக்கலாம். இது கோல்டு வாட்டர் தான் விடணும். ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது, லைட்டா போட்டு இது பல்ஸ் மோட்ல போட்டு எடுக்கலாம். பாருங்க, இது நான் இப்போ மிக்சியில கொஞ்ச நேரம் அரைச்செடுத்தேன். அந்த கோல்டு வாட்டர் விட்டு தான் நம்ம அரைக்கணும். அப்ப இப்போ அந்த தண்ணியும் பட்டரும் செப்பரேட் ஆட்டு வருது. இப்போ இது போல செப்பரேட் ஆட்டு எடுத்து நமக்கு இத ஒரு வாணலியில வைக்கலாம். இப்போ இதுல இருந்து எல்லாமே எடுத்தாச்சு. இப்ப இந்த தண்ணி நமக்கு இது வேண்டாம், இது நம்ம தூர விட்டலாம். விட்டுட்டு இன்னும் இது போல மீதி இருக்கிறதையும் நான் அரைச்செடுக்கிறேன். இப்ப இந்த வெண்ணெய நமக்கு உருக்கி எடுக்கலாம். இது ஃப்ளேம் ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கீழே அடி பிடிச்சிரும். இது அப்படியே இனி மெல்ட் ஆகி வரட்டும். இப்ப லைட்டா நெய் மேல வர தொடங்கி இருக்கு. கீ எல்லாம் மேல வந்துட்டு, இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடக்கி கீழே வரணும். இந்த மேல மிதந்துட்டு இருக்குல்ல, இப்போ கீ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்றேன். இது நீ கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நமக்கு இது பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். இது சூடு ஆறியாச்சு. நான் இப்ப இத ஒரு கிளாஸ் பாட்டில்ல விட்டு வைக்கிறேன். ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு விடலாம். இப்ப கீ ஒரு பாட்டில் ஃபுல்லாவே இருக்கு. இது இன்னும் 4-5 மணிக்கு ஒரு கழிய சமயத்துல மணல் போல அப்படி நல்ல எல்லோ கலர்ல கிடைக்கும். இது கீ நல்ல எல்லோ கலர்ல வர்றோம்னு சொன்னீங்களா, பாருங்க. நீங்களும் இது போல செய்து பாருங்க. செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.